ஒரு நாள் இயேசு ஒரு வீட்டில் போதித்துக் கொண்டிருந்தார். அந்த வீடு மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. வாசலிலும் ஜன்னல்களிலும் கூட இடமில்லை. அந்த ஊரில் ஊனமுற்ற ஒருவன் இருந்தான். அவன் நடக்க முடியாதவன். ஆனால் அவனுக்கு 4 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் இயேசுவிடம் அவனை கொண்டு செல்ல வேண்டுமென்று உறுதியாக நினைத்தார்கள். வீட்டிற்குள் நுழைய முடியவில்லை. எவ்வளவு முயன்றாலும் கூட்டம் விலகவில்லை. ஆனால் அவர்கள் தளரவில்லை. அவர்கள் வீட்டின் கூரைக்கு ஏறினார்கள். கூரையை மெதுவாக திறந்தார்கள். அந்த ஊனமுற்றவனை படுக்கையோடு கீழே இறக்கினார்கள். நேராக இயேசுவின் முன். அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். வீட்டில் முழு அமைதி. இயேசு அந்த நண்பர்களின் நம்பிக்கையை பார்த்தார். பின்னர் அந்த ஊனமுற்றவனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். சிலர் மனத்தில் பாவங்களை மன்னிப்பது தேவனுக்கே உரியது என்று எண்ணினர். அவர்களுடைய எண்ணங்களை அறிந்த இயேசு, எது இழிவு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்வதா அல்லது எழுந்து நட என்று சொல்வதா என்று கேட்டார். பின்னர் அவர் அந்த மனிதனை நோக்கி, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல் என்றார். அதிசயம் நடந்தது. அந்த மனிதன் உடனே எழுந்தான், நடந்தான். அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அனைவர் கண்முன்னே வெளியே சென்றான். மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு, இன்றைக்கு நாம் இது போன்றதை ஒருபோதும் பார்த்ததில்லை என்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.